பாத்திரியா நான் சொன்னாரு பஞ்சபாண்டவர் கோரி ஆராட்ட வரலையே மட்டிலா சேனையே காலகாலம் ஆச்சுது வேலை செய்யோ ஆமா மாமா அந்த பாண்டவருக்கு ஒன்னும் வரலன்ற நான் பண்றது நம்ம தான் ஆதரவு சொன்னோம் இன்னைக்கு தினம் நீ நான் தான் ஆதரவு மாமா அவர்களை என் கதையினால் தாக்குவேன் இவட எந்தலையே செய்தாரே மாமா செய்தாரே மாமா அப்படி கஷ்டப்படுறவளையே அவர்களை கெஞ்சித்திருந்தால் என் கதையினால் ஆற்றுவேன் சரி மாமா
விஷயம் அனைத்தும் மாண்டு போச்சு. எல்லாம் ஆண்டு போய் இப்ப ஒண்டியாக இருந்தாரு. கஷ்டப்படுறாரு. அப்புறம் மாமா மாமா கஷ்டப்படுறாப்புல. என் ஓட்டு வாய மாமா ஓட்டு வாயாடா எனக்கு. குடுறா பட்டுன மாமா ராஜா ஆதான குருவிலே ஆதான குருவீடங்கள் எனக்கு அழிய காலம் மாற்றுவதே மாமா. அவர் உட்காந்து சும்மா தரலாம் வராது போயிடுமோன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாமலையே. அது எப்படி நீ இருக்கும் போது அது இல்லாம போகுமா? அது போய் சொல்லு. மரியா மாமா
காவல்காரா என்னுடைய சபை என்னப்பா அப்படி இருக்குதப்பா? ஏய் கூத்தாச்சு இவ்வளவு நேரம் அது பேசிட்டு நான் பேசுறது பின்னாடி கேட்கணும்ன்றான். இது முன்ன பேசிதான் எப்படி கேட்கும்? காவல்காரா மகாராஜா என்னுடைய சபை இப்போது நிர்சபையா இருந்தா என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா? முதல்ல முன்ன காரணம் பங்காளி தகராறு. யாருக்கு? பங்காளி தகராறு. பங்காளி யாரு? நான் மோசம் போட்டுட்டேன் காவல்காரா. மோசம் போயிட்டியா? ஆமா. என்ன? யாரால? யாரால? 5 வயதுல அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, 10 வயதுல பங்காளி, பங்காளி, 12 வயதுல பங்காளி, பங்காளி, 20 வயதுல எதிராளி. எதிராளி. எதிராளியா ஏற்பட்டவா? சித்தப்பா பிள்ளைங்க, பிள்ளைங்க ஆண்டவர் ஐயர்களா? எனக்கு எப்பவுமே பங்காளி தகராறு. பங்காளி தகராறு. ஏன் ஒரு நேரத்தில் அவர்களை ஈடழித்து ஆமா. எதற்காக? ஏன்? ராஜ்யாகம் பார்க்க சென்று நான் தவறி கீழே என்னை கண்டு சிரித்தால் ரோபதை மனதிலே பொறாமை கொண்டு சிரித்தவரை சீர்குலைக்க வைக்கணும். சீர்குலைக்க வைக்கணும். அப்படி என்ற மனதிலே பொறாமை கொண்டு பாண்டவரை அச்சிரமரம் வரவேற்று 5 நாள் மனவை ஏற்பாடு செய்து சூதமாடி நாடு நகர உப்பு கேட்டு வரவோடு அனைத்து அமர்ந்து கொண்டேன். பாண்டவரை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அய்யாவாசம் காட்டு போடனேன். என்னை கண்டு சிரித்தாப்ப கோவல
என் தம்பி சுத்தார எடுத்து 10 லட்சம் கலைந்தேன். 10 லட்சம் கிளம்பி அவமான சேர்த்து காட்டுக்கு சென்ற பாண்டவர் காட்டுல போய் செத்து போகணும்னு பார்த்தா மொத்த பேரும் அப்படியே உயிரிழந்தாங்க ஐயா. மொத்த பேர் அப்படியே இருக்கிறாங்க. பாம்பு கட்டி சாப்பிடாதா, சாப்பிடாதா, சிங்கம் சிறுத்தை புலி இருக்குது அது அடிச்சு சாப்பிடாதா, உயிரோடு இருக்குது சாப்பிடாதா. பாம்பு வச்சு பாம்பு பண்ண சிரிக்கிறீங்க. ஏய், யாரை சாப்பிடாதான் நிக்கிறேன்? யாரும் சொல்லுங்க நான் மறுபடியும் வருகிறேன். உண்மையா சொல்லுங்கண்ணா. அப்ப நான் சாப்பிடணுமா? ஆ, சொல்ல சொல்றா. சரி. மாந்தது ஏய் நாளைக்கா பஞ்சா பாண்டவர் இணைத்து ஆமா. காட்டுக்கு அனுப்பிச்சேன். ஆமா. காட்டுல தான் செத்து போகணும்னு பார்த்தா அதுலயும் சாவல. காட்டிலே வடிகண்டான துளைத்தான். ஆமா. வேறாண்டு ஐயா பார்த்தோம். ஐயா மச்சவாண்ட துளைத்து எங்க சூறாக ஏவினார் கண்ணனை. நாடு கேட்டான். நாடு கொடுக்க மறுத்து வந்துட்டு யுத்தத்திற்கு கை தட்டினோம். சண்டையை கை தட்டிங்க. யுத்தத்துக்கு கை இல்லாதமே நேற்று வரைக்கும் 16 நாளாக யுத்தம். 16 நாளா யுத்தம். 17 நேற்று வரைக்கும் முடிஞ்சு போச்சு. முந்தின நாள் 16 முன்னாடி நேத்து நேத்து இன்னைக்கு 18. 17 நாள் நேற்று வரைக்கும். நேற்றைய தினத்திலே நான் யாருக்கு ஜனாதிபதி தெரியுமா? யாருக்கு? என்னுடைய அண்ணாக விளங்கக்கூடிய கண்ணமகாராஜா இருக்கிறார். கர்மராஜா அவருக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்து கொடுத்து பாண்டவில ஒருவர் அந்த அர்ஜுனனை கொன்ற வேண்டும் என்று ஜனாதிபதி பட்டம் கொடுத்து அனுப்பினார். ஆமாங்க எங்க அண்ணன் போனாரு. போனாரு. போய் அவரும் திருமணம் அவரும் செத்து விட்டாருமோ? அவர் இறக்கிறதுக்கு காரணம் யாரு? யாரு? அந்த கண்ணந்தாடா பாவி கண்ணபிரான். ஆமா கோவிந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன் அந்த இடையினால வந்த சூது தான் நேற்று தினம். நேற்று தினம் இல்லைன்னா எங்க அண்ணன் கலந்தாரு அந்த அர்ஜுன நிச்சயமா இருந்திருப்பான். ஆமா. நாகாத்திரம் விடுத்து எடுத்து அந்த அர்ஜுனனை கொல்ல பார்த்தார். ஆமா. இதுல சூழ்ச்சி செய்தவனே அந்த அண்ணன் தான். கண்ணன் தான். அதனால எங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு ஆ. மாவிலிய பானம் கட்டி அழுது புலம்புறாருன்னு காவலா விட சொன்னாங்க. சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன்? நானும் சென்று பாக்குற குளிச்சாத்திரம் அண்ணா அண்ணா எங்க அண்ணனால போய் பார்த்தா பார்த்தா எங்க அண்ணனால கும்பலா சூழ்ந்துங்கிறாளா பாய்ங்க. யாரு சொல்லுங்க? ராத்திரது யாரு? பஞ்சாயத்து பாண்டவர் 5 பசங்க. கர்மராஜா செத்துட்டாருன்னு 405 பேரு கும்பலா சொல்லுகிறாங்க. அது மட்டும் இல்ல குந்தமா தேவி தேவி 6 பேருமா எங்க அண்ணன் மாட்டுக்கு புரண்டு அழுகுறாங்க. அழுகுறாங்க. நான் என்னடா நான் போக முடியுமா அந்த இடத்துல? ஐயோ ஐயோ ஒரு பக்கமா இருந்து பாத்துக்கிறேன். நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நேற்றே உன்னை கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கமா நின்று பாத்துக்கிறேன். இன்னத்துக்கு எதிராளியாச்சே காரணம் போய் அழுகுறாங்க. மாமா சைலேஷ், ஏம்மா பேசுறீங்க? காவல்காரா ஜெயம் ஜெயம். அதாவது எப்படி என்றால் காஞ்சி மாநகரத்தைச் சேர்ந்த ஏழுமலை லட்சுமி வேது ஆச்சாரி கௌரி அனைவரும் ஒருங்கிணைந்து எங்கள் நாடை மன்றத்தை பாராட்டி 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 200 ரூபாய். காவல்காரா அப்படி பாண்டவர்கள் ஏன் ஆகுறான்னு பார்த்தா தாத்தா கடைசியா பார்த்தா முதலிலே பிறந்தவன் கண்ண மகாராஜாவா குந்தமாதேவி. குந்தமாதேவி தருமனுக்கு முன்னாடி பிறந்தவன் கண்ணன் வந்து அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். அடு 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 இந்த விஷயம் தெரியாமையே இவ்வளவு நடத்து வரும்போது நம்ம நினைச்சினேன். அதான் சரி அங்க போய் பார்த்து ஒரு அழுலான்னு பார்த்தா பார்த்தா பீமன் பார்த்தா அப்படி திரும்பி பார்க்கறான். ஆமா. மாசிங்கிறான் என்ன பார்த்து நீ அந்த இடத்துக்கு போய் நின்று வச்சுக்க. எனக்கு குமிரி குழியில வாடி நம்மளுக்கு. அங்க கோயில் கும்பாபிஷேகம்னா உனக்கு கும்பலாபிஷேகம் தான் நடந்திருக்கும். சரி அந்த இடத்துல இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து சொல்லிட்டு குருட்சாத்திரத்தை விட்டு அங்க புத்த ஓட்டம் என் நாடுதான் வந்து சேரும். புரியுதா? ஆனா இந்த இடத்துல எத்தனை நடக்கும்? 18வது நாள் சண்டை. உன்னையே நம்புறேன் மாமா. சீக்கிரமா சேர்த்துடுறேன். மேல. உயர்ந்த சிம்மாசனம். மாமா வருவோம். போட்டி போட்டி
ஆமா ஐயா இன்றைய தினத்திலே ஏய் 18ஆம் இது நடக்குங்க. ஆமா யாரும் அமருக்கு போகுது. ஏய் ஏன்னா இப்போ இந்த சபையில இருப்பது எவ்வளவு பேர்? யார் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு பேர் இருக்காங்க? யாரு குருவிடங்கள் இருந்தால் குருவிடாங்க ரோராத்துவனி சேனாத்தனியம் ஏனா தந்தைங்க தம்பிமா சொல்லி 90 பேர் தம்பி மாதம் 90 பேர் அண்ணா கண்ணமாராஜா ஆமா எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஏய் ஆனா இப்போ யார் இருப்பது மாமா? இருப்பது 3 பேர் நான் ஒன்று, ஆமா நீங்கள் ஒன்று. 2 கல்லிய மாமா 3 பேர் 3 பேர் தான் இருக்கின்றோம் இந்த சபையில இருக்கிறமே. ஆமா இந்த மூவரும் சேர்ந்து ஏய் அந்த ஐவரை கொள்ள வேண்டும். ஆமா அதுக்கு என்ன வழி செய்யலாம் இன்றைய தினம்? அப்படியா அதுக்கு தான் உன்னை அழைத்தேன். ஏய் இந்திய இன்னும் யாரு சிறப்பார் அதனால எனக்கு ஜெயம் வரும். அமர் மருமகளே ஆ
கதிர் ரோமம் படைத்தவர். அதனாலே அவரை அனுப்பினார். தருமனை கொண்டு வருவார். அப்படியா? ஆமா. ஏன்னா இந்த காவலரா ஏன்னா இந்த சல்லிய மாமானா எனக்கு எப்படி உறவா வந்தார் திரும்ப முதல்ல தாய் மாமாக வந்தக்கூடியவர் யார் தெரியுமா? பாண்டவருக்கு சல்லிய மாமா தான். அவர் என்னுடைய பக்கம் எப்படி திருமணம் தெரியுமா? எங்களுக்கும் பாண்டவருக்கும் நமக்கு பாண்டவருக்கும் போர் ஆரம்பிக்குது. இதுல வந்து தண்ணீர் பந்தல் வந்து நினைக்கிறோம். ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று நினைக்கிறாங்க. தண்ணீர் பந்தல்னா தர்மராஜா தண்ணீர் பந்தல் இந்த பக்கம். ஆமா. துரியோதன மகாராஜா தண்ணீர் பந்தல் இந்த பக்கம். துரியோதன மகாராஜா தண்ணீர் பந்தல் இந்த பக்கம். வரக்கூடிய மனது தாக எடுத்தா ஆமா தண்ணீர் குடிப்பாங்களா? இந்த பக்கம் தர்மராஜா. ஆமா. இந்த பக்கம் துரியோதன மகாராஜா. எழுது. இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறேன்? தர்மர் தண்ணீர் பந்தல்ல ஆமா அவர் பேர் வச்சிருந்து பாரு. இந்த இடத்துல சூட்சமா துரியோதன மகாராஜா தண்ணீர் பந்தல் மாத்தி. ஓ மாத்தி வைத்து விட்டாய். ஆமா. இந்த சல்லிய மாமா அங்கிட்டு வந்தார் பாரு. வந்து பார்த்த உடனே என் பேருக்கு அப்புறம் தர்மராஜா தண்ணி போது மாத்திரேன். அப்படின்னு நம்முடைய மறுப்புள்ள தண்ணி பண்ணாச்சு. உள்ளே சென்று ராஜா தீர்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு உள்ள வந்தாரு. உள்ளே சென்றார். கையை முடிச்சு மாமா உட்கார வச்சு ஒரு தலை வாழைய முன்னாடி வச்சு முதல்ல தண்ணியும் உப்பும் வச்சுட்டேன். வச்ச உடனே என்னாச்சு? நிமிந்து பாக்குறாரு தள்ளி மாமா. யாருன்னு பார்த்தா நானு துரியோதனா. உடைய தண்ணீர் பந்தல் எனக்கு தெரியாதுப்பா. நான் தர்மராஜா நான் இப்படி வந்தேன். இருந்தாலும் மாமா எப்போது என்னை நாடி வந்து விட்டீரோ முதல் கொண்டு எனக்கு துணையா இருக்கணும். அதுக்கு மாமா என்ன சொல்றாரு? அது எப்படி மருமகனு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்? உப்பு, அதாவது உப்பு வச்சு உப்பு என்ன சொல்லுவாங்க? ஆமா உப்பிட்டவரை என்ன சொல்றாங்கம்மா? உப்பிட்டவருக்கு உள்ளவரை நினைவு சொல்லுவாங்க. ஆமா உயிர் உள்ள வரைக்கும். அத போல உனக்கு உப்பு வச்சணும் தண்ணி வச்சணும் நான் தானே. ஆமா. அதனால என்னுடைய ஆவி உடல் பொருள் மொத்தம் கொடுக்குதான். அப்படியே அந்த நேரத்துல இருந்த மாமா யாரு? ஜல்லிய மாமா. உனக்கு ஒரு தம்பி முறை ஒரு தம்பி. அவர் என்னோடு இருக்கக்கூடிய காரணம் இதான். இருந்தாலும் பாண்டவரை ஏன் கொல்ல நினைக்கிறேன்? என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க. ஏன்னா பாண்டு மகாராஜாவுக்கு பிறந்திருந்தா பரவாயில்ல. நாலா விதமா பிறந்தவங்க. நாடு கேட்கிறாங்க அந்த தர்மம் யாருக்கு போடலாம்? யம தர்மராஜனுக்கு. அவனை போய் கேட்கலாம் நாடு. அந்த பீம பையனுக்கு போந்தான். வாயுதேவருக்கு போந்தான். வாழ்வுதேவருக்கு போய் கேட்கணும் நாடு. என்னோட கேட்கலாமா? ஆமா கேட்கக்கூடாது. அந்த அர்ஜுன பையன் யாருக்கு போந்தான்? யாருக்கு? தேவேந்திரனுக்கு போந்தான். தேவேந்திரனுக்கு அவனோட போய் கேட்கணும். ஆமா. அந்த நகுல சகாதேவ அஸ்வனி தேவருக்கு போந்தான். அஸ்வனி தேவருக்கு பிறந்தார். அவங்க போய் கேட்கணும் நாடு. நாலா விதமா 4 பேருக்கு பெத்து போட்டுட்டா அவன் தான். ஆமா. என்ன? குந்தமாதேவி சித்தாந்தான் சொல்லலாம். ஆமா. அப்படி அப்பேர் கொண்டா 4 விதமா பெத்து போட்டவளுக்கு என் நாட்டுல என்ன பார்க்க முடியுது? ஆமா. என்ன உரிமைக்குது? என்ன உரிமைக்குது? உரிமைக்குதாமா? என்னுடைய சித்தப்பா பாண்டு மகாராஜாவுக்கு ஆமா மொத்தம் எவனா இருக்கா? நான் நாடு கொடுக்குறேன். நாடு கொடுக்கலாம். யார் முறையா? அதனால நாடு கொடுக்க மறுத்து அதான் யுத்தத்துக்கு கை தட்டேன். யுத்தத்துக்கு கை தட்டின தவிர எனக்கு எப்போதுமே தோல்வியாவது மாமா. ஆமா. குறிப்பிடம் சொன்னா 10 நாளாக பீமாச்சாரி யுத்தம் செய்தார். ஆமா. ஏன்னா படைத்தலைவர் அவர் தான் நியமிச்சார். 10 நாள் 886 வயதுடையவர். 10 நாள் அவர் யுத்தம் செய்தார் போல வர முடியல. ஆமா. சைலன் இந்த பீமாச்சாரி அவர் எப்படி இருந்தா தெரியுமா? அப்படியே 10ஆம் நாள் யுத்தத்திலே இந்த கண்ணன் சூழ்ச்சியால இந்த அர்ஜுன பானை விட்டு பாக்குறான். தாத்தாவை கொல்ல முடியல. அவர் குரு பெரியவர் ஆச்ச.
அதனால அவ கொல்ல முடியல. இந்த கண்ணை சுட்டியால சிதண்டின்னு சொல்லி ஒரு பெண் இருக்கு. ஒரு பெண்ணு. ஆமா. அந்த பெண் மூலியமா இருவரும் ஒரே நேரத்திலே ஆமா. ஆனந்தித்தார். ஆடம் பிடித்தார். அந்த பீஷ்மாச்சாரியிடம் பீஷ்மாச்சாரியிடம் பீஷ்மாச்சாரி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த 10ஆம் யுத்தத்திலே பீஷ்மாச்சாரி சிதண்டி அர்ஜுன கலத்தினா இறந்து விட்டார். அதுக்கப்புறம் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்தார்? யாருக்கு? பிரம்மகுலத்திலே உதித்தவர் துரோணாச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்தார். துரோணாச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்தீங்க. அவர் என்ன சொன்னா தெரியுமா? பாண்டவிலே ஒருவன் மூத்தவன் தருமனை கொண்டு வந்து தேவரங்கத்தை கட்டி கொண்டு முன்னாடி சொன்னார். என்ன பார்த்தா அந்த தருமனை கட்டுவான்னு பார்த்தா இவங்க போனதும் இவன் திரும்பிடுறாப்பா. ஏன் சொல்றேன்னா அந்த நேரத்திலே அந்த அர்ஜுனனுக்கு சுமதிக்க பிறந்தவர் அபிமன்யு செய்த கொடுமையால பங்கப்பட்டு வந்தார். அதன் பிறகு துரோணாச்சாரி என்ன வழி கேட்க எவடைய பிள்ளை லட்சண குமாரனும் இவருடைய தம்பி மகன் இருவரையும் அனுப்பினார். இருவரையும் யுத்தம் செய்தார். அந்த அபிமன்யு இறப்பான் அப்படின்னு சொன்னார். இவர் வார்த்தையை கேட்டு 2 பேரையும் அனுப்பி வச்சேன். என் பிள்ளைங்க போனாங்க. இவங்களும் திருமணாக்க மாமா போனவங்க 2 பேரும் சேர்த்து வந்தாங்க. எனக்கு ஒரு புள்ள கூட இல்லை. இப்போ எனக்கு இருந்தது ஒரே பிள்ளை. அதன் பிறகு என்னுடைய மைத்துனர் தங்கை பிடிச்சார். சாய்ந்தவனை வரவழைத்து அந்த துரோணரும் ஒருங்கிணைந்து அந்த அபிமன்னனை கரவேறு சிறவேறு கொண்ட மாலையை போட்டு கரவேறு சிறவேறு தலையை வெட்டி கொண்டு விட்டார். இல்லையா? சரி மாமா என்ன சமாச்சாரம் ஒண்ணு. அந்த 5 நாள்ல துரோணாச்சாரி சுத்திதா பார். 5ஆவது நாள்ல அந்த சைந்தவரை சண்டை பூச்சான். அவனை சாக வச்சுட்டாயா அந்த அர்ஜுனன் பையன். திருட்டுலா கடையாக்குறான் ஐயா. இதுக்கெல்லாம் காலம் யாரு? அந்த கண்ணன் பை தான். கூடவே புளி பறிக்கிறவன் அந்த கண்ணாடி பை தாயா. இந்த கண்ணனால எப்படியோ ஆண்டவர் ஜெயம் வரும்னு என்ன சொன்ன என்னண்ட யுத்தகால பூமியில ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி மர்மங்களே சொன்ன. ஆனா உனக்கு உறுதுணையா உன்னுடைய சின்ன மாமனார் கண்ணபிரான படைத்துணையா அழைத்து வா அப்படின்னு மாமா சொன்னார். நான் என்ன செய்தேன்? அந்த கண்ணை இருக்கக்கூடிய இடத்துக்கு போனேன். குடியிருக்காதையோ எடுத்து போட்டேன். போய் அந்த கண்ணை அந்த நேரத்தில் என்ன செய்து கொடுத்துருக்கா? உறங்கி கொண்டிருந்தா கண்ணை நான் என்ன செய்தேன்? நேரா போனேன். சரி உலகத்துல ஏற்படாது அதனால சொல்லிட்டு போய் தலைமாட்டில் போய் உக்காந்தேன். தலைமாட்டு பக்கம் போய் உக்காந்துக்கிறேன். இவர் எப்போ எழுந்திருப்பாரு, நம்ம எப்போ படத்துணையா அழைத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறதுக்கு முன்னாடியே அர்ஜுன பையன் வந்துக்கிறான். இவன் என்ன பண்ணா அங்கிருந்து ஓடாது இவனும் கூட வந்துக்கிறான் போகுது. எனக்கு தெரியாது. வந்தானே நேரா வந்து கால் போட்டு பக்கம் உட்காந்துக்கிறான். இது நல்லா கேள்வி எல்லாரும். இந்த கண்ணை எப்படி குறிச்சான்னு சொல்றேன். இல்லையா
தாளமாட்டு பக்கம் உட்காந்துக்கலாம் நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம் இந்த கண்ணன் எப்போ எழுந்திருப்பான்னு ஆனா இந்த கண்ணன் பையன் திருட்டு நாக்காடி தூங்கவே பாரு தூங்குறவனோட எழுப்பிடலாம் ஆனா தூங்குறான் போய் கடிக்கலாம் அவன் சத்தியமா எழுப்ப முடியாது உண்மைதான் அது திருட்டு நாக்காடியா தூங்குவது போல அப்படியே கண்ணை முடிஞ்ச பார்த்துக்கிறான் எனக்கு தெரியாது இந்த அர்ஜுன வருவான் முன்னாடியே திரும்ப தோணுது இவன் என்ன பண்ணா நான் எங்க உட்காந்துக்கிறேன் தலைமாட்டு பக்கம் இந்த அர்ஜுன பையன் உட்காந்துக்கிறமா இந்த கண்ணா ஏண்டாயா கண்ணா தொட்டு ஏறி உட்காரான் உட்காந்து உடனே நேர்ல யாரு இருக்குது அர்ஜுனுக்கிறான என்ன அர்ஜுனா கேட்க மாமா எங்களுக்கு பாண்டவரவிற்கு படை துணையா வரணும் சொல்லுங்க பாண்டவர் ஐவருக்கு படை துணையா வரணும் அப்படின்னு அர்ஜுனன் போய் கேட்டாயா சரி அதுக்கு என்ன மச்சான் தங்க பூச்சாச்சு கேட்டா சும்மா இருப்பானா நான் வரணும் சொல்லிட்டு போயிட்டாயா உடனே இப்படி திருப்பி பாருண்ணா யோ மாமா என் சின்ன மாமனாச்சா பகவான் பேர் இருக்கேன் 56 நாட்டுக்கு ராஜா நான் உன் தலைமோட்டு பார்க்கவே உட்காந்துங்கண்ணா என்னன்னு கேட்சாயா இல்ல மறுப்புல அர்ஜுன வந்து கால் மாட்டு பக்கம் உட்காந்துக்கிறான் நீ வந்து தலைமோட்டு பக்கம் வந்துடுற எழுந்து உட்காந்து பார்த்த உடனே அர்ஜுன தான் கண்ணுக்கு தெரிஞ்சது ஆமா பின்னாடி நீ இருக்கிற தெரியல இல்ல நான் என்ன சொல்றேன் போனா போட்டோம் எனக்கு படை துணையா வரணும் அப்படின்னு கேக்குறேன் இவன் என்ன சொல்றான் கண்ணா மறுப்புல நீ 56 நாட்டுக்கு ராஜா கேக்குற நான் முதல்ல யாருக்கு வாக்கு கொடுத்தவனுக்கு நீ பாத்துனாங்கிற அர்ஜுனுக்கு வருவதா சொல்லிட்டேன் அதனால அர்ஜுனுக்கு தான் போக வேண்டார் இது நாயம் நானும் வருவதாரன் அவனும் வருவதாரன் நீ எதுக்காக வரணும் நான் சொல்றேன் அர்ஜுன் அவனுக்கு தான் வரணும்னு சொல்றான் இருவருக்கும் வாக்குவாதம் ஆகி போச்சு கடைசியா என்ன சொல்றாங்க கண்ணா உங்க 2 பேருக்கு பேதம் இல்லாம நான் படைத்துணையா அர்ஜுன மகனா இருப்பேன் ஆனா களத்திலே ஆயுதம் எடுத்து யாரையும் நான் கொல்ல மாட்டேன் எப்படியோ ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா கண்ணை சூழ்ச்சி செய்யறாங்க எப்படி 2 பக்கம் கேக்குறீங்க ஆனா முதல்ல கேட்ட அர்ஜுனுக்கு படைப்பாளம் இருக்கிறேன் இருந்தாலும் என் களத்தினால ஆயுதம் எடுத்து நான் யாரும் குருச்சேற்ற கொல்ல மாட்டேன் இது ஒன்னா சத்தியம் பண்ணி தரேன் உனக்கு அப்படின்னு சத்தியம் பண்ணி தராயா என் வயிறு வருது பாரு சரி அவன் சொல்றானே இவனால உயிருக்கு சாகாம தான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போனா போட்டு அங்கிட்டு வந்துட்டேன் ஆமா வார்த்தை அரவான பலி கொடுத்தா ஜெயவந்த பெரிய சொல்ல அரவான போய் உதப்பட்டு அடிபட்டு அவமானப்பட்டு அவனால சக்தி வாங்குவாங்க அவன் உடம்புல பின்ன இல்லைன்னா எனக்கு வரத்தா சொன்னான் பலிக்கு அதுக்குள்ள இந்த கண்ணனானவன் அமாவாசையை பிரட்டி அரவானை மிரட்டி நாளைய தினம் ஒரு அமாவாசைய சிறிய தினம் வைத்து அரவானை கொண்டு போய் அவனுக்கு பலியா கொடுத்துட்டான் நான் என்ன செய்ய கொண்டு வந்து பலி கொடுத்து அதனுடைய உத்திரத்தை எடுத்து யுத்தகால பூமியை ஜெயித்து நான் யுத்தமாவதற்கு
கட்டை குத்து குரு. கடவுளிடம் கருணையை கண்டேன், தந்தையிடம் அறிவை கண்டேன், தாயிடம் பாசத்தை கண்டேன், குருவிடம் கலையை கண்டேன், மாரியம்மன் கட்டை குத்து கலை கண்டேன், என்னையே மறந்து நின்றேன். இப்படிக்கு ஏஎன் குமரேசன் பர்னிச்சர் ஒர்க்ஸ், தர்மராஜா கோவில், ஆற்காடு. அவர் எங்கள் நாடக மன்றத்தை பாராட்டி 200 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். செல்வராஜி ஜெயம் கார்காடு ஆற்காடு மாநகரத்தை சார்ந்த செல்வராஜி அம்மா செல்வராஜி அம்மா, என்ன பேர் செல்வி செல்வி சின்னதுரை 50 ரூபாய் துரியனுக்காக துரியனிடம் கொண்டிருக்கும் குமாராஜியை பாராட்டி 50 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். ஆமா இங்க எதுனா சல்லியனை அனுப்பினால் அந்த தரிமனை கொண்டு வருவார். அப்படியா? ஆமா. சரி உன் வார்த்தை கேட்டு அப்படியே அனுப்புறேன். ஏய். போய் வா. ஏய் காலையா ஏய் சொல்லு மகாராஜா. மத்திர ஓடு ஏய். இவரு மாமா ஏய். கல்வி மாமா ஆயிடுறாங்க. அபராஜ்.
எப்படி இருக்கு? அறிவு என்றால் யார்? யாருங்க? அறிவு என்றால் பெண்கள். ஏய், இரு உருவம் ஏய், பெஞ்சாமரை விசுகின்றார். அவரை வீச. சொல்லுங்க. பெஞ்சாமரை என்ன? மயில் இறகு மயிலிறகு. கொண்டு வந்து ஏய், என் இரு உருவம் வீசுறாங்க. வீசுறாங்களா? ஏய், குறை என்பது ஒரு முறைக்கு பார்த்தா இல்லைங்க. குறை என்பது முறையிட்டு பார்த்தால் இந்த ராஜாசாமி இருக்கக்கூடாது. ஆமா. அப்படி இருந்தாலும் ஏய், என் காலம் என்ன? ஏய், அது இல்லைங்க. என் கால்கள் காலிலே. சிலமானது ஏய், எப்படி சிலுவை? கடகடகடன்னு ஒலிக்குதுங்க. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஏன் ஆடையாக பார்த்தியா? ஆடையாவது இல்ல. எப்படி இருக்கிறது? அழகா